அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். இந்த கதையில பாருங்க மாஸ்டர்ஸ், ஆஸ் இட் இஸ் நம்ம பத்ரிஜி சார் சொன்னதுதான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. எப்பயுமே நம்ம சார் என்ன சொல்லுவாங்கன்னா, மிடில் பாத், பௌதிக வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் எப்பயுமே பேலன்ஸ் பண்ணி சரிசமான அளவுக்கு தான் சார் வந்துட்டு நம்மள வந்துட்டு வேல்யூ கொடுக்க சொல்றாங்க. பேலன்ஸ்டா இருக்கணும், என்ஜாய் பண்ணுங்க, ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்க, உங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. அதே போல ஆன்மீகத்திலையும் மெடிடேஷன் பண்ணுங்க, சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், நீங்க ஒருத்தருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பௌதிக வாழ்க்கையும் நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையும் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ண சொல்றாரு. ஓகேவா? ஏன்னா மாஸ்டர்ஸ் நம்ம வந்திருக்கிறதே அதுதான். அதனாலதான் பத்ரிஜி சார் சொல்லுவாங்க, மிடில் பாத் அப்படின்னு சொல்லிட்டு, அது கோல்டன் மிடில் பாத்ன்னு சொல்லுவாங்க சார். ஏன் கோல்டன் மிடில் பாத்னா, அது எப்பயுமே அப்படிதான் மாஸ்டர்ஸ் இருக்கணும். நம்ம வெறும் ஆன்மீகத்துக்காகவே வந்திருந்தா அப்போ இந்த இது எல்லாம் எதுக்கு மாஸ்டர்ஸ்? அப்ப எல்லாருமே தியானம் தான் செஞ்சிருக்கணும், எல்லாருமே ஸ்பிரிச்சுவலா தான் இருந்திருக்கணும். பௌதிக வாழ்க்கை அப்படிங்கிறது எதுக்கு? தாய் எதுக்கு, தந்தை எதுக்கு, குழந்தைங்க எதுக்கு, ஹஸ்பண்ட் எதுக்கு, ஒய்ஃப் எதுக்கு, இல்லையா? நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் எதுக்கு? எதுவுமே இருக்காது. சோ நம்ம இங்க வாழ்க்கையில ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கோம்னா அது நம்ம வந்துட்டு கண்டிப்பா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம வாழணும். சோ அந்த குரு சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையை என்ஜாயும் பண்ணணும், அதே சமயத்துல நம்ம ஆன்மீக நம்மளோட ஆன்மா லெவல வந்துட்டு ஆஹ் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக சாதனையும் செய்யணும் மாஸ்டர்ஸ். சோ இப்படி நம்ம வந்துட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு பெஸ்ட கொடுக்கணும். ஒருவேளை நம்ம வந்துட்டு இப்போ லைக் எப்பயுமே இந்த மாதிரி பெஸ்ட்டை நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட் கொடுத்தோம்னா நம்மளோட வேலைகள்ல கண்டிப்பா மாஸ்டர்ஸ் நமக்கு வந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லா ஆனந்தமா தான் நம்ம இருப்போம். ஓகேவா? எந்த ஒரு அவார்டும் எதிர்பார்க்க மாட்டோம், பரிசு எதிர்பார்க்க மாட்டோம், எந்த ஒரு ரிவார்டும் எதிர்பார்க்க மாட்டோம், எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? அது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. இது எதுவுமே நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் மாஸ்டர்ஸ். ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், மோஸ்ட்லி எல்லாரும் இந்த சென்ஸ், மோஸ்ட்லி நம்மளோட வேலை செய்யறதே எதுக்கு மாஸ்டர்ஸ்? மெயின் இப்போ ஆபீஸுக்கு போடுறாங்க, சேலரிக்காக தானே வேலை செய்யறாங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, பணத்துக்காக தானே ஸ்டார்ட் பண்றாங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இல்லையா? இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு. எல்லாமே நம்ம எதுக்காக மட்டும்தான் பண்றோம்? நம்ம பணத்துக்காக மட்டும்தான் பண்றோம். ஆனா அதுக்காக மட்டுமே நம்ம பண்ணா, சில பேருக்கு மாஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா படிச்சது ஒண்ணா இருக்கும், செய்யறது ஒரு வேலையா இருக்கும். அவங்களுக்கு அது சாட்டிஸ்பாக்சனே கொடுக்காது. ஆனா அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் அவங்கள வந்துட்டு ஆஹ் அந்த வேலை செய்ய விடாம பண்ணாது. அதனால அவங்களுக்கு பிடிக்காம, எப்படி சொல்றது, ரொம்ப சகிச்சுக்கிட்டு வேலை செஞ்சுட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக செய்யணும் இல்லையா? அப்படின்ட்டு செய்வாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, நீங்க எந்த வேலை செஞ்சாலும் உங்க பெஸ்டா நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்துட்டு ஒரு சேலரியில இருக்கீங்கன்னா அதுக்கு டபுள் மடங்கு வரும். நீங்க செய்யற வேலை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பெஸ்டா செஞ்சீங்க, ஒரு நல்ல உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவார்டும் கிடைக்கும், ரிவார்டும் கிடைக்கும். நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எப்படி சொல்றதுன்னா அந்த அளவுக்கு நமக்கு நல்லது நடக்கும் மாஸ்டர்ஸ். நம்ம எதிர்பார்ப்போட செய்யும் போது நமக்கு கஷ்டங்கள் தான் இருக்குமே தவிர எந்த ஒரு ஆனந்தம் கிடைக்காது. ஒரு வேலை இஷ்டத்தோட நமக்கு எந்த அளவுக்கு இதாகுதோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அவார்டு கிடைக்கும், ரிவார்டு கிடைக்கும். நமக்கு நம்ம நார்மலா இருக்கிற பினான்சியல் ஸ்டேட்டஸை விட டபுள் மடங்கு இருப்போம். ஆனா பணத்துக்காகவே நம்ம செஞ்சா கண்டிப்பா நம்ம இப்படி உயர்ந்த நிலைக்கு போக மாட்டோம் மாஸ்டர்ஸ். ஸோ என்ன சொல்றாங்க, இந்த அளவுக்கு மீறி உங்க எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. இப்படி இருந்தோம் அப்படின்னா மாஸ்டர்ஸ், நம்ம பாருங்க, எந்த ஒரு எப்படி சொல்றது, எந்த ஒரு யாரையும் நம்மள யாருமே யாராலையுமே நம்மள பிளேம் பண்ண முடியாது, யாராலையுமே நம்மள திட்ட முடியாது, ஒரு வார்த்தை கூட நம்மள பேச முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ரெடியா ஒரு பதில் வச்சிருப்போம். நான் என்னோட பெஸ்ட ஐ டிட் மை பெஸ்ட், நான் என்னோட பெஸ்ட நான் செஞ்சுட்டேன், நம்ம தைரியமா சொல்லலாம் இல்லையா? நம்ம திறமை எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு, நமக்கு சக்தி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நான் செஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம தைரியமா சொல்லலாம். சோ நம்ம யாராலையும் நம்மள திட்டவும் முடியாது, பிளேம் பண்ணவும் முடியாது.
ஓகேவா மாஸ்டர்ஸ், அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. சோ இத நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு நம்ம எந்த வேலை செய்யும் போதும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யணும். அதே போல நம்மளோட திறமைக்கேற்ப சக்திக்கேற்ப கண்டிப்பா நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? இதுதான் இந்த ஆல்வேஸ் டூ யுவர் பெஸ்ட் அப்படிங்கறதுல சொல்லியிருக்காங்க. இது நம்ம செஞ்சாலே மாஸ்டர்ஸ், நீங்க நீங்க வேணா பாருங்க. இப்போ வீட்ல இருப்போம் மாஸ்டர்ஸ் நிறைய பேரு. நமக்கு நல்ல ஒரு ஏஜ் இருக்கும். லைக் எந்த ஒரு மேபி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். அந்த மாதிரி நல்ல ஒரு இதுவா இருப்பாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அவங்களால வந்துட்டு எப்படி சொல்றது, சமையல் செய்ய முடியும். சமையல் செய்யற டேலண்ட் இருக்கு. சமையல் செய்யற இது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. சமையல் செய்யற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்கு. சமையல் செய்யற அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்த் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அடப்போ, நான் டிவி பார்க்கணும்னு சொல்லிட்டோ இல்ல ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு குக்கிங் மாஸ்டர் வச்சிருவாங்க, ஒரு செஃப் வச்சிருவாங்க. அந்த வேலை செய்யாம அது ஒரு சோம்பேறி மாதிரி அப்படி ஆயிடுமா. இங்க என்ன பண்றோம் மிஸ்டேக்கு, நமக்கு செய்யற அளவை விட மோசமா இருக்கும் இங்க செய்யாம. அப்ப கண்டிப்பா நமக்கு ஹர்ட்டிங்ஸ் வரும், பிளேமிங்ஸ் வரும், கண்டிப்பா கஷ்டங்கள் ஏற்படும். ஏன்னா ஒண்ணு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பூமி மேல நம்ம வந்திருக்கிறதே, பூமி, எர்த், இந்த வேர்ல்டு, இந்த பூமி அப்படின்னாலே கஷ்டப்பட வேண்டியதுதான். இல்லைன்னா மேல ஜாலியா இருக்கலாம்ல. நம்ம எதுக்கு அம்மா ஒருத்தர், அப்பா ஒருத்தர், கூட பிறந்தவங்கள, கணவரை, மனைவிய, குழந்தைங்களை எதுக்கு மேலேயே ஒரு ஃபேமிலிய, நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் வரணும், என்னென்ன இது வரணும்ட்டு எதுக்கு மேலேயே பிளான் போட்டு வரோம் பூமிக்கு? டைம் பாஸ்கா? கண்டிப்பா கிடையாது. எதுக்காக வரும்னா நம்மளோட ஆன்மா நிலைய உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு, நிறைய பாடங்கள்ல கத்துக்கிறதுக்கு. ஆனா சோ கஷ்டப்படணும், அப்போதான் இந்த பூமியில நம்மளால வாழ முடியும் மாஸ்டர்ஸ். பூமி அப்படின்னாலே ஹார்ட் ஒர்க் தான். ஓகேவா? ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம், கஷ்டப்படல, இந்த சமையல் வேலையை எஸ்கேப் பண்ணிட்டோம். அப்போ உனக்கு இன்னொரு ரூபத்துல உனக்கு கஷ்டம் கண்டிப்பா கடவுள் கொடுப்பாங்க. கடவுள் இந்த சென்ஸ் நம்மளே உருவாக்கிப்போம். ஏன்னா இங்க பட வேண்டிய அளவுக்கு நம்ம அந்த சக்தியை வச்சு நம்ம கொடுக்கல, நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கல. கண்டிப்பா அது இன்னொரு ரூபத்துல மாறி நமக்கு இன்னொரு கஷ்டம் கிடைக்கும். ஓகேவா? அதே போல வீட்டு வேலை செய்யற அளவுக்கு நமக்கு இருக்கு. ஒரு வேலைக்கு சப்போஸ் வீட்டு வேலை செய்யற அளவுக்கு நமக்கு சக்தி இல்லை இதுன்னா, ஓகே, நம்ம வந்துட்டு அதுக்கு வேணா வேற ஆளை வச்சுக்கலாம். இப் சப்போஸ் அதுக்கும் எனக்கு இருக்கு அப்படின்னாலும், நான் சும்மாதான் சோம்பேறிப்பட்டு வச்சுக்கிட்டேன் அப்படின்னாலும், அதுவும் நமக்கு அது வேற ப்ராப்ளம் நமக்கு கிரியேட் ஆகும் மாஸ்டர்ஸ். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட சக்திக்கு தகுந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பா வேலை செஞ்சு ஆகணும். அது இல்லைன்னா நமக்கு வேற ரூபத்துல கஷ்டங்கள் வரதான் செய்யும். இந்த 4வது அக்ரிமெண்ட்டை, நமக்கு ஆல்வேஸ் டூ யுவர் பெஸ்ட் அப்படின்ற அக்ரிமெண்ட்டை, ஒப்பந்தத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மாஸ்டர்ஸ், நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அவேர்னஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னா அவ்வளோக்கு அவ்வளோ அவேர்னஸ் கிரியேட் ஆகும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? சோ எந்த ஒரு சோர்வும் இல்ல இருக்காது, நமக்கு டயர்ட்னஸே இருக்காது. இந்த 4வது ஒப்பந்தத்தை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இருக்காது. ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ நம்ம செய்யற வேலை எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நம்ம செய்யணும். இப் இப் சப்போஸ் நான் எனக்கு வேலை இருக்கு, வேலை யாரோ சொல்ல போறாங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு நான் அந்த வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆறதுக்காக நான் டிவி பாக்குறேன். எப்பயுமே டிவி பார்த்துட்டே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பா நம்ம இங்க என்ன பண்றோம், நம்மளோட வேலையை நம்ம ஸ்கிப் பண்றோம், தப்பிக்கிறோம். இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாம நம்ம டிவி பாக்குறோம்னா, அப்போ கண்டிப்பா உங்களுக்கு நீங்க உங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யறீங்களா? இங்க செய்யறது இல்ல. அப்போ அது நமக்கு தவறு இல்லையா? சோ இந்த நமக்கு கஷ்டங்கள் தான் இன்னொரு ரூபத்துல. நீ இந்த ஒர்க் செய்யல. இப்போ இப்ப சமையல் மாஸ்டர்ஸ் இப்படி சொடக்கு போட்டா சமையல் செஞ்சிட முடியுமா? சம்வாட் லைக் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அங்க ஹார்ட் ஒர்க் வைக்கணும். வீட்டு வேலை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் செய்யணும். வீடை கிளீனா வச்சுக்கிறது அதுவும் அவ்வளவுதான். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படணும். எல்லாமே மாஸ்டர்ஸ் கஷ்டப்பட்டாதான் நமக்கு பலன் கிடைக்கும். ஓகேவா? கஷ்டப்படுறது இந்த சென்ஸ் அதுக்கு தகுந்த கஷ்டம். ஓகேவா? இப்போ நான் இந்த ஒரு ½ 1 hour நம்ம இந்த ஸ்பீச் நான் சொல்றேன். நான் கஷ்டப்பட்டு வாயை திறந்து பேசணும். பேசினாதானே, சும்மா இருந்தா என்னால ஸ்பீச் சொல்ல முடியுமா? ஒரு 1 hour நான் இதுக்குன்னு ஒதுக்கிட்டு நான் கண்டிப்பா மத்த வேலை எல்லாமே அங்க பக்கத்துல வச்சுட்டு தான் நான் கண்டிப்பா ஒரு கஷ்டமோ நஷ்டமோ அதை பக்கத்துல வச்சுட்டு நான் இங்க சொல்லணும். அதே போல உங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும்.
ஆனா கஷ்டமோ நஷ்டமோ நீங்க இங்க வந்து கேக்குறீங்க இல்லையா? இப்படிதான் நம்ம செய்யணும். இதை தப்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம யாராலையும் எஸ்கேப் ஆக முடியாது. வேற ரூபத்துல இந்த கஷ்டம் கிரியேட் ஆகி நமக்கு ப்ராப்ளம்ஸா வரும் மாஸ்டர்ஸ். அதனாலதான் இவங்க வந்து என்னமோ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லல, நம்மளோட பெஸ்ட பண்ண சொல்றாங்க. ஆல்வேஸ் டூ யர் பெஸ்ட்ன்னு சொல்றாங்க. ஓகேவா மாஸ்டர்ஸ்? இப்போ நம்ம வந்துட்டு வீட்டுல இருக்கும், கடவுளுக்கு அந்த ஸ்தோத்திரத்தை சொல்றது, இந்த ஸ்லோகத்தை சொல்லி நிறைய மந்திரம் எல்லாம் சொல்லி நம்ம பூஜை பண்றோம். நமக்கு என்ன ஆகும்? உக்காந்த இடத்துலயே இருந்து எல்லாத்தையும் சொல்றோம். நமக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நம்ம அது கிடையாது மாஸ்டர்ஸ். நம்ம பண்ண வேண்டியது, நம்ம எது பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கடவுளை நேசிக்கிறோம் எப்படின்னா, நம்மளோட செய்யற எல்லா வேலையிலையுமே நம்மளோட பெஸ்ட் கொடுத்தோம்னா, நம்மளோட திறமைக்கேற்ப நம்மளோட சக்திக்கேற்ப நம்ம வேலை செஞ்சோம்னா அதுதான் நம்ம கடவுளை உண்மையா நேசிக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அதே போல நம்ம வந்துட்டு மாஸ்டர்ஸ் இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல, இந்த நிகழ்காலத்துல வாழணும். இப்படி ஒவ்வொரு நிமிஷத்துலயும் நம்ம வந்துட்டு நிகழ்காலத்துல நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன், இது மேலதான் என்னோட கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். லைக் கான்சென்ட்ரேஷன் இன் த சென்ஸ், இங்கதான் நான் இருக்கணும், நான் சொல்றது மேலதான் நான் என்னோட இதை வைக்கணும், பிரசன்ட்ல தான் இருக்கணும். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இன்னொருத்தர் விளையாடிட்டு இருக்காங்கன்னா விளையாட்டு மேலதான் அவங்க அவங்களோட இது இருக்கணும். எல்லாருமே பிரசன்ட்ல வாழ்ந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நொடியுமே நம்ம வந்துட்டு நம்ம பிரசன்ட்ல வாழ்ந்தோம், நிகழ்காலத்துல இருந்தோம்னா நம்ம கடவுளுக்கு கொடுக்குற, லைக் கடவுளுக்கு சொல்ற பெரிய கிராட்டிடியூட் மாஸ்டர்ஸ், நன்றி. நமக்கு கடவுளுக்கு நன்றி சொல்வோம் இல்லையா? அது எப்போன்னா நம்ம நிகழ்காலத்துல இருந்தோம் அப்படின்னாலே அது நமக்கு கடவுளுக்கு எவ்வளவோ பெரிய நன்றி சொன்ன அளவுக்கு சமம். ஓகேவா? சோ இந்த நம்ம வேலைய வந்துட்டு திறமையோடையும் சக்தியோடயும் நம்ம கரெக்டா செய்யும் போது அது அப்போதான் நம்மள கடவுள நேசிக்கிற மாதிரி. அதே போல நம்ம பிரசன்ட்ல இருந்தோம், பிரசன்ட்ல வாழ்ந்தோம் அப்படின்னா கடவுளுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்ற மாதிரி மாஸ்டர்ஸ். நம்ம வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ், உங்களுக்கு வந்துட்டு ஆஹ் இப்போ ஒரு ஒரு விஷயம் இருக்கு, அது உங்ககிட்ட இருக்கு, சடனா ஒரு நாள் போயிடுது, உங்களை விட்டு போயிடுது அப்படின்னா நீங்க அதையே நினைச்சிட்டு அந்த பாஸ்ட்லயே இருக்கக்கூடாது. நீங்க அது ஓகே போகுதா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடணும். விட்டுட்டீங்கன்னா அதை விட பல மடங்கு பெரிய இது ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வரும் மாஸ்டர்ஸ். அப்போ நீங்க விட்டுட்டீங்க, ஓகே அது போச்சா சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நீங்க பிரசன்ட்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு, நான் சொன்ன மாதிரி கடவுளுக்கு சொல்ற நன்றி மாதிரி அது உங்களுக்கு உங்க வாழ்க்கையே ஆனந்தமா இருக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ காலையில எழுந்த உடனே நம்ம எத்தனை விஷயத்துக்கு நம்ம வந்து தெரியும் இல்லையா, நம்மளோட எல்லா மாஸ்டர்ஸும் டெய்லி கிராட்டிடியூட் அப்படிங்கிறது சொல்லுவோம் எல்லாத்துக்கும். ஸோ அது வந்துட்டு நம்ம இந்த பிரசன்ட்ல இருந்தாலே நம்ம கிராட்டிடியூட் சொன்ன மாதிரிதான் கடவுளுக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஸோ நம்மளோட ரைட், நம்மளோட என்ன சொல்லுவாங்க, உரிமை மாஸ்டர்ஸ். நம்ம நேசிக்கிறதாகட்டும், காதலிக்கிறது, நம்மளோட அன்பா இருக்கிறது, நம்ம எல்லாரையும் மதிச்சுட்டு இருக்கிறது, இது எல்லாமே நம்மளோட உரிமை. நம்ம நம்மளையும் நேசிக்கணும், நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதே போல எல்லாரையுமே நம்ம வந்து நேசிக்கணும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? சோ நம்ம வந்துட்டு மாஸ்டர்ஸ் நம்மளை நேசிக்கிற அளவுக்கு எல்லாரையும் நேசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்துட்டு இந்த 4 அக்ரிமெண்ட்ஸை நம்ம சூப்பரா நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். கண்டிப்பா இது கஷ்டம்தான், ஆனால் இது வந்துட்டு நம்ம வந்துட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு நம்ம இது டெய்லி இந்த மாதிரி ஸ்பீச்சஸ் கேட்டுட்டு பண்ணோம் அப்படின்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ண அளவுக்கு நமக்கு சக்தி வரும். கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஏன்னா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறதே இல்லாம அதுக்கு அடுத்த லெவல் போய் நம்ம வாழ்க்கையில வர எவ்வளவோ சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம இதை அப்ளை பண்ணோம். ஓகேவா மாஸ்டர்ஸ்? அப்போ ஃபைனலா நம்ம என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாஸ்டர் ஆகலாம். ஓகேவா மாஸ்டர்ஸ்? அப்போ நம்மளால ஒரு மாஸ்டரா ஆக முடியும். சார் எப்படி சொல்லுவாங்க, பிஏ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு மாஸ்டர் ஆகணும்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க இவங்க, இந்த 4 அக்ரிமெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம எப்பயுமே குற்றமற்றதா இருக்கணும். நம்மளோட பேச்சு எதையுமே நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் எடுத்துக்க கூடாது. அதுக்கப்புறம் கற்பனைகள் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லா எல்லா இடத்துலயுமே எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு எப்பயுமே நம்மளோட திறமைக்கேற்ப நம்மளோட சக்திக்கேற்ப வேலையை செய்யணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? பி இம்பெக்கபிள் வித் யுவர் வேர்ட், டோன்ட் டேக் எனி திங் பர்சனலி.
அதுக்கப்புறம் டோன்ட் மேக் அசம்ஷன்ஸ், ஆல்வேஸ் டூ யுவர் பெஸ்ட். ஓகே மாஸ்டர்ஸ், இந்த 4 ஒப்பந்தங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தினா நிஜமா சொர்க்கம் தான் மாஸ்டர்ஸ். நம்ம எவ்வளவோ 20 30 சப்போஸ் மாஸ்டர்ஸ் நம்ம இப்போ இந்த ஜென்மத்துல இப்போ இருக்கோம் இங்க, இன்னும் நம்ம வந்துட்டு ஒரு குணத்தை கத்துக்கிறதுக்கு இல்ல ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ஒரு 40 ஜென்மம் ஆகும்னு நினைக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இத வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா 40 ஜென்மத்திலையும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய இதை வந்துட்டு நம்ம இப்பவே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த 40 ஜென்மம் நம்ம அதுக்கு அந்த ஸ்டேஜுக்கு நெக்ஸ்ட் லாஸ்ட் ஜென்மமா ஆகிடலாம். யாருக்கு அந்த மாதிரி முடியும்? ஒரு மாஸ்டருக்கு தான் அப்படி பண்ண முடியும். ஸோ இந்த 4 அக்ரிமெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வி கேன் பி அ மாஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 4 ஒப்பந்தங்களை டெய்லி லைஃப்ல நீங்க பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதை டெய்லி மாஸ்டர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஹேபிட் மாதிரி நீங்க ரிப்பீட்டடா செஞ்சு சொல்லிக்கிட்டே இருக்கணும். தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட ஓகே என்னென்ன விஷயங்கள் நம்ம 4 அக்ரிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா இதை சொல்லணும், இது ஓகே நான் என்னென்ன செய்யறேன், எங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது நீங்க வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கணும்.